நிமித்தமாய் கர்த்தர் ஏற்றிய ஜனங்களை பாதித்தார். வேதவசனம் சொல்லுது, எப்படி 10 விதமான பாதைகளில் கர்த்தர் ஏற்றிய ஜனங்களை பாதித்தாரோ, இப்போது வேதவசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அணி அணியாய் புறப்பட்டு கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் தேவனுடைய அற்புதத்தை பெற்று கண்ட ஜனங்கள், தேவனுடைய விடுதலைகளை கண்ட ஜனங்கள், தேவனுடைய அதிசயத்தை கண்ட ஜனங்கள். இப்ப மோசே மலையிலே 40 நாள் அவன் இருக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுது, அவன் வர தாமதித்த பொழுதோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு முன் செய்யும், எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கழுத்தில் கிடந்த நகைகளை எல்லாம் அந்த ஆரோனிடத்தில் உருவான் கொண்டு கொடுத்து அந்த ஆரோன் விக்கிரகத்தை உருவாக்கினான். கண்டுக்குட்டியாக விக்கிரகத்தை உருவாக்கினான். வேதவசனம் சொல்லுகிறாயா, அந்த விக்கிரகமாக பாவத்தை விட்டு விலகும்படியா அவர்கள் திரும்புங்கள் 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 என்று சொல்லி மோசே ஜெபித்தான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அறிவுறுப்புகள், ஏதாவது பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதை விட்டு விலகும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் திருச்சபைகளிலே கடந்து சென்று தேவனை ஆராதிப்பார்கள். இப்ப அநேக புரிசல் இடங்களிலே விக்கிரகத்தை மண்டிட்டு கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குடைய ஒருபோதும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு பாவம் விக்கிரக ஆராதனை, பயங்கரமான ஒரு பாவம். வேதவசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் அதற்கு ஒரு வசனம் உண்டு, அது நேசிக்கிற பாவம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் விரும்ப வேண்டியதை விட்டு திரும்ப கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்குறமாய் நீட்டி உன்னை அழைப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். கர்த்தர் சொல்கிறார், ஒரு மோசேயும் ஒரு சாமுவேலும் என் முகத்துக்கு முன் நின்றால் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அந்த அளவுக்கு பெரிய பாவம் விக்கிரக ஆராதனைய பாவம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம முதலாவது நேசிக்க வேண்டியது, முதலிடத்தை ஏசப்பாய்க்கு கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை ஏசப்பாய்க்கு கொடுக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகள் தான் நமக்கு விக்கிரகம். ஏசப்பாவை முதலிடம் கொடுக்கணும். அந்த கொடுக்க வேண்டிய இடத்துல பணமோ பொண்ணோ பொருளோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய மனைவியோ கணவனோ வைத்தான் அதுதான் நமக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களா இருக்கிற நம்முடைய அதுதான் விக்கிரகம், அதுதான் விக்கிரகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விக்கிரகம் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு நேராய் திரும்பும்படியா, ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு நேரா, ஏசப்பாவுடைய அன்புக்கு நேரா திரும்பும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு முன் நிறுத்தி ஆசைப்படுகிறேன், வாசிக்க கேட்கலாம். தானியேல் அதில் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 5:4 வசனம். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த பெல்ஷாத்சாரை ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அன்பு தேவ பிள்ளையே, 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு தேசத்திற்கு ராஜா இந்த பெல்ஷாத்சார்